சரி உனக்கு தான் எப்போவுமே பேஷன் இருந்திருக்கே, பிகாஸ் அப்போவே நான் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், இங்கிலீஷ் தியேட்டர்லாம். சின்ன குழந்தை அடிக்கணுமா சார்? இது வரைக்கும் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் எனக்கு பிடிக்காது, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு எனக்கு பிடிக்காது. லேடிஸை அடிச்சா பொதுவாக எல்லாரும் வந்துட்டு காரி துப்புவாங்க, என்னை மட்டும் அடிச்சா எல்லாரும் கை தட்டினாங்க. அந்த ஆக்டிங்லேயே வந்துட்டு நம்ம கெவன் தான் சொல்லணும். கல்பேட்டால ஆர்யா தான் ஹீரோ, ஆனால் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அவ்வளோ ஸ்பேஸ் கிடைச்சிது. ரெமோங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலியமாக அறிமுகமாகி இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நாயகியாக இருக்கக்கூடிய திருமதி பிரியதர்ஷினி ராஜ்குமார் அவர்களை தான் இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். வீடு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து பெயிண்டிங்ஸ், அப்புறம் சின்ன சிலைகள், இதெல்லாத்தையும் பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் எப்படியான ஒரு ஆர்டிஸ்டான ஒரு மனநிலையில் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக உணர முடியுது. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே இப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய சின்ன ஒரு பாலிய வயசு, சிறு வயதுங்கிறத யாராலையும் மறக்கவே முடியாது. நம்மளுடைய சின்ன வயசுங்கிறது எப்படி இருந்துச்சு? என்னோட ஆரிஜின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் மதர் வந்துட்டு காஷ்மீரி பண்டிட். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காஷ்மீரில் நிறைய எத்னிக் கிளென்சிங் நடந்திருக்கு. அதனால நிறைய ஹிந்து ஆட்கள் வந்து அந்த ஏரியாவில் விட்டு லாஸ்ட் 20 இயர்ஸாக மைக்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்தவங்க தான் எங்கள் மதர். எங்கள் அப்பா வந்து ஃப்ரம் கர்நாடகா. ஸோ அவங்க அப்பா வந்து ரொம்ப ட்ராவலிங் ஜாப், எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கல்கட்டா, ஹைதராபாத் எல்லாமே போஸ்டிங்ஸ் முடிச்சு ஃபைனலாக அவங்க போஸ்டிங் வந்துட்டு சென்னை. ஸோ அப்படி எங்கள் அப்பாவோட ஃபேமிலி வந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆனாங்க. நான் பிறந்தது சென்னையில், அப்புறம் ஸ்கூல் எல்லாம் போனது எல்லாமே சென்னையில் தான். இந்த ரோசரி மெட்ரிகுலேஷன் சாந்தோமில் இருக்கிற ஸ்கூலில் ஒரு 7வது வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் த ஸ்கூல் KFI சொன்னி கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் இந்தியா, அங்கே படித்தேன். அங்கே என்னோட ஸ்கூலிங் முடித்தேன். ஸோ அப்புறம் 2 வருஷம் நான் கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனோட ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ப்ராக்வுட் பார்க் லண்டனில் கூட, இங்கிலாண்டில் கூட 2 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் இங்கே தான். நீங்கள் முதலாக பார்த்த ஒரு சினிமா, உங்களுக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்த ஒரு சினிமானா எதை சொல்லுங்க? சின்ன வயசில் டீப்பாக இம்பேக்ட் பண்ண ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில்ட்ரன்ஸ் மூவிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மாயா பஜார் அந்த காலத்தில் பயங்கரமாக போடுவாங்க டிவியில். ஸோ அந்த மாதிரி நிறைய மாயா பஜார், அந்த கட்டோத் கஜர், அந்த அப்படியே வாய் திறந்தாலே அந்த லட்டு எல்லாம் பருந்து அவரோட வாயில போக, அதெல்லாம் அந்த காலத்துல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், மை காட், அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? எப்படி அவங்க சின்னதாகிறாங்க, பெருசாகிறாங்க, இதெல்லாம் வந்து அந்த மூவி மேக்கிங். ஆனால் எவ்வளோ ஒரு இம்பேக்ட், அந்த சாங் வேற, அந்த கல்யாண சமையல் சாதம், அதெல்லாம் வந்து ஒரு டீப் இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆஸ் அ சைல்டு அந்த படம். அப்புறம் இன்னொரு படம் வந்து மை டியர் குட்டி சாத்தா, அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. தட் அந்த படம் வந்து 3D படம். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு படம் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த 3D படம் அது மட்டும்தான். ஆல்சோ டீப் இம்பேக்ட். ஒரு நார்மலான ஒரு தமிழ் படம் பார்த்தீங்கன்னா, I have to say மூன்றாம் பிறை அந்த படம் இது வரைக்கும் ஐ திங்க் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா தமிழ் மக்கள், தமிழ் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இது இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது ஸ்ரீதேவியோட ஆக்டிங் பார்த்து பயங்கரமாக மூவ் ஆகிருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்டிங் அந்த கிளைமேக்ஸில் கமல் சாரோட நடிப்பு, அதுதான் நடிப்பு. அது எப்படி ஒரு டைலாக் எல்லாமே ஒரே வார்த்தை வச்சு விஜி 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 விஜின்னு சொல்லிட்டு எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபீல் கொடுத்துருக்குதுன்னா, அட்டாச்மெண்ட் எவ்வளோ அழுதுருக்கேன் அந்த படத்தில். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு வச்சுக்கலாம். உங்களோட முதல் திரைப்படம்ங்கிறது ரெமோ அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அதோட வாய்ப்புங்கிறது எப்படி மேடம் கிடச்சிச்சு? காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் போயிருந்தேன். ஸோ என் கூட ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து ஆர்ட் டிரெக்ஷன், ஆர்ட் டிரெக்டர்ஸ் ஒரு அசிஸ்டன்ட்ஸ் டு ஆர்ட் டிரெக்டர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி ஆட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ஆர்ட் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஆல்சோ மேக்கப் ஆர்டிஸ்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேருந்து எனக்கு வந்து நிறையா மாடலிங் வாய்ப்புகள் கிடைச்சிது. அண்ட் இப்போ வந்து காஸ்டிங் ஏஜென்சிஸ், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இல்லை. ஸோ வந்து அந்த சர்க்கிள்ஸில் இருந்து கூட கனெக்ட் ஆனால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்.
ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் வந்து கே பாலச்சந்தர் சாரை மீட் பண்ணேன். அப்போ அவர் சின்ன திரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தார். பிரேமி நாடகம் அவரோட ஃபர்ஸ்ட் நாடகம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மின்பிம்பங்கள் ப்ரொடக்ஷன்ஸில் அவர் அந்த இது பண்ணும்போது காஸ்டிங்காக கேரக்டர்ஸ் தேடிட்டு இருந்தார். ஸோ நானும் அவரோட ஆஃபீஸ் போயிருந்தேன். மற்ற தமிழ் ஸ்பீக்கிங் கேர்ள்ஸ் கூட போயிருந்தேன். எனக்கு தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப புவர் அந்த டைமில். ஸோ அப்போ போனப்பறம் அவருக்கு என்னமோ என்னோட பேச்சுவார்த்தை பார்த்து ஏதோ இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்காகவே ஒரு கேரக்டர் எழுதினார். ஸோ அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம். அந்த என்ட்ரி கொடுத்ததே அவர்னால தான். அப்புறம் பல வருஷம் நான் ஓவர்சீஸில் இருந்தேன். நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். ஒரு 14 இயர்ஸ் அங்கே இருந்துட்டு நான் திரும்பி இந்தியாவுக்கு வரும்போது திரும்ப கொஞ்சம் அட்வர்டைஸிங்கில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே ஏதோ ஒரு ஆட்ஸ், ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரொமோஷன் கிடைச்சிது, அது பண்ணேன். அப்புறம் சடனாக இந்த ரெமோ படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது த்ரூ அண்ட் காஸ்டிங் டைரக்டர். சின்ன வயசுல அப்பா அம்மாலாம் அலோவ் பண்ணல. அந்த எல்லாரும் பயப்படுவாங்க இந்த ஃபீல்டை பார்த்து, கேர்ள்ஸ்க்கு இது வந்து செட் ஆகாது அண்ட் வேணாம் எதுக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் பயப்பட்டாங்க. ஸோ ஆனால் இப்போ ஒரு சீனியர் ஏஜில் ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது சரி உனக்கு தான் எப்போவுமே பேஷன் இருந்திருக்கே. பிகாஸ் அப்போவே நான் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், இங்கிலீஷ் தியேட்டர்லாம் நிறையா பண்ணுவேன். இப்போ இந்த வயசில் யூ கேன் ஹேண்டில் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி தான் நீங்கள் ரெமோவில் வந்து நடிச்சிருந்தாலுமே கூட எங்களுக்கு கவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வரக்கூடிய கேரக்டருங்கிறது எங்கள் எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எல்லா ஜேர்னலிஸ்டும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார். அதுவும் சேனல்ல இருந்து வர ஜேர்னலிஸ்ட் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கபிலன் வைரமுத்துவோட புக்கு தான் சார் அந்த கவன் படம். மெய் நகரின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதினார் கபிலன். அந்த புக்கு படித்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இந்த ஸ்டோரி வந்து ரெடி பண்ணார். கேவி ஆனந்த் சாரோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு டிஆர்கே கிரண் சார் வந்துட்டு ஹீஸ் ஒன் ஆஃப் த டாப் ஆர்ட் டைரக்டர்ஸ். இதை தவிர்த்து ஹீஸ் ஆல்சோ அன் ஆக்டர். குக்கு வித் கோமாளியில் கூட டிவி பிரசன்ட், ஹீஸ் அ செலிபிரிட்டி. கிரண் சார் வந்து என்னோட காலேஜ் சீனியர். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது என்னோட காலேஜ் சீனியர். ஸோ அவரை நல்லா தெரியும், காலேஜ்லேருந்து தெரியும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நான் என்ட்ரி ஆகும் போது அப்போ அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், இப்போ ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் எனக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அவர் வந்து கேவி சாரோட உட்காந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவரோட மைண்டில் வந்துட்டு அந்த கேரக்டர் பற்றி படிக்கும் போது என்னோட விஷுவல்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ ஐ செட் டு மீ, என்னை வந்து இந்த கேரக்டர் வந்து உனக்கு கரெக்டாக செட் ஆகும், என்னால் வந்து உன்னை தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவர் வந்து கேவி சார் கிட்ட சஜஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. ஆடிஷனில் கூட நான் கேவி சாரை மீட் பண்ணல. அவரோட ஃபர்ஸ்ட் ஏடி தான் அந்த ஆடிஷன் எடுத்தார். இந்த ஆடிஷன்ஸ் எடுத்து கேவி ஆனந்த் சார் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அப்போ தெரியாது நான் ஒரு சின்ன பையனை அடிக்கணும்னு. சரி எல்லாரையும் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி தான், என்ன நோயின்னு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த ரோல் நினைச்சா. அப்புறம் அந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ண நாள் 3 நாள் அந்த கண்ணம்மா காதலி சாங் எடுத்தாங்க. அந்த செட்ஸ் வந்து தரமணியில் போட்டாங்க. ஸோ என்னை கூப்பிட்டு அவர் சொன்னார், எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, அந்த டான்ஸ் பிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சின்ன பையனை பார்த்தீங்களா? சார் ஆமாம் சார் சூப்பராக ஆடுறாரு, நீங்கள் வந்து அவரை ஸ்லாப் பண்ணுவீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? சின்ன குழந்தை அடிக்கணுமா சார்? இது வரைக்கும் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் எனக்கு பிடிக்காது, இதுக்கப்புறம் ஹோல் தமிழ்நாட்டுக்கு எனக்கு பிடிக்காது சார். how will I adjust? ஓகே சார் இது பண்ணி தான் ஆகணுமா? ஐ செட் இது மாதிரி நிஜமாக நடந்திருக்கு. ஒரு சேனலில் டிஆர்பிக்காக ஒரு குழந்தைய அழ வச்சுருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் நம்ம ஜனங்க கிட்ட போய் சேர்த்து விடலைன்னா அப்புறம் we are not doing our duty. ஸோ நீங்கள் வந்து ஒரு மெசேஞ்சர், நீங்கள் ஜஸ்ட் ஒரு தூத் இந்த இன்ஃபர்மேஷனை போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே அவங்களுக்கு தெரியணும் ரியாலிட்டி ஷோஸில் என்னென்ன நடக்கும். ஓகே ஸோ அதனால் அவர் வந்து அப்படி சொன்னதுக்கப்புறம் என்னோட மைண்டு வந்துட்டு உட்காந்து 2 நாள் உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோட மைண்டை. பிகாஸ் அந்த குழந்தைய வந்துட்டு அடிக்கும் போது நம்ம உள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது எப்படின்னா ஐயோ எப்படி கை நடுங்கும், ஒன்றுமே பண்ணாமல் ஒரு கோவம் எல்லாமே எப்படி ஒரு பிஞ்சு ஒரு குழந்தைய போய் அடிக்க முடியும்.
கூல், அவ்வளோ கூல் அண்ட் கலெக்டடாக அப்படியே ஸ்லாப் பண்ணணும்னா, ஒரு கண்ணு சிமிட்டாம ஸ்லாப் பண்ணணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கணும். ஐயோ, அந்த மாதிரி ஒரு டிட்டாச்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ அது மாதிரி யோசிச்சு அப்புறம் எனிவே ஃபேக்கிங் தானே, ஆக்டிங் தானே. ஸோ அதனால அந்த குழந்தைக்கு அடிப்படலை. ஸோ நல்ல இயல்பு நிலையில வந்து அங்கே மாறதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்கு உங்களுக்கு அந்த படத்து காட்சிக்கு. ஆனால் எப்படியோ அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த தியேட்டரில் உட்காந்து அந்த சீன்ஸ் பார்க்கும்போது ஒரு 4-5 வாட்டி பார்த்துருப்பேன். எல்லாம் ஒரு குரூப்பாக கூட்டிகிட்டு போனேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த படம் பார்க்கறதுக்கு. தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அது வரைக்கும் ஜாலியாக எல்லாரும் பேசிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்லாப் வந்ததும் அவ்வளோதான், பின் ட்ராப் சைலன்ஸ். அந்த என்டையர் தியேட்டர் வாஸ் ஜஸ்ட் ஷாக்ட். எப்படி இருந்துச்சு அப்போ? ஒரு 2 மினிட்ஸ்க்கு யாருமே பேசல. அது வந்து அந்த இம்பேக்ட் இருந்தது. சாரோட ஒர்க் பண்ண அந்த நாட்கள் வந்து எப்படி இருந்துச்சு? அது சின்ன அந்த இது இடைவேளையில் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் டைரக்டர். அவர் ரொம்ப ஆர்கனைஸ்ட் பர்சன். ஆர்கனைஸ்ட்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைரக்டர் ஒரு மாதிரி அவரோட படத்தை உருவாக்குவாங்க. இவர் எப்படின்னா, அவரோட ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து ட்ராக் மாறவே மாறாது. யூனோ அப்படியே வந்து அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவார். மைண்டில் ஆல்ரெடி அவருக்கு என்ன செட்டாக இருக்கோ அது கொண்டு வரணும். அப்படி தான் அவரோட இது. அது வந்து எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. இந்த லைக் அந்த கேரக்டரை உருவாக்குறதுக்கு, அந்த கேரக்டரை கொண்டு வரதுக்கு ஏதாவது கம்மி பண்ணணும் ஜாஸ்தி பண்ணணும்னு மட்டும்தான் சொல்வார். ஃபார் எக்ஸாம்பிள், அதில் வந்து ஒரு சீன் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு யாருமே சரியாக ப்ரீஃப் பண்ணல என்ன நடக்கிறது. சடனாக கூப்பிட்டாங்க, வாங்க உங்கள் சீன் ரெடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அது என்ன சீனுன்னா, விஜய் சேதுபதி வந்து இவர் கிருஷ்ணகுமாரை வந்து அடிச்சுட்டு வருவார். அந்த இன்டர்வியூவில் அவர் மிமிக் பண்ணியிருப்பார் அவரோட வாய்ஸை. ஸோ அப்படியே அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து ஏன்னு சொல்லி போயிட்டு அதை பிளாக் பண்ணணும். ஓகே, பிளாக் பண்ணிவிட்டு அவர் என்ன ஸ்லாப் பண்ணுவார் அந்த செகண்டுக்கு. ஸோ என்னை யாருமே வந்து சரியாக சொல்லலை. நீங்கள் போய் பிளாக் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஹேய் அப்படிதான் போனேன். எப்படின்னா, ஹேய் என்ன பண்ணுறேன் நான் அந்த மாதிரி. அதில் என்ன ஆச்சுன்னா, கேவி சாருக்கு புதுசாகிடுச்சு. என்னடா அது, இப்படியா யாராவது வந்து பிளாக் பண்ணணும்? அது சரி, எனக்கு புரியல சார், இப்படி தான் பிளாக் பண்ண சொன்னாங்க, அடிக்கக்கூடாதுன்னு பிளாக் பண்ண சொன்னாங்க. இந்த பில்டிங்கே அதிரணும் நீங்கள் வந்த வேகத்தில், சரிங்களா? அந்த மாதிரி அதிரணும்னு சொல்லி சொன்னார். பட் இந்த வாட்டி கொஞ்சம் சொல்லிட்டு அது வேற அவங்க வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா எடிட்ல ஏதோ ஷேக் பண்ணிட்டு ரொம்ப இதுவா கொண்டு வந்துட்டாங்க. அந்த வந்து அப்புறம் அவரு அடிச்சார்ல என்ன ஃபேஸ், அப்போ பார்க்கணும் நீங்க கைத்தட்டு. தியேட்டர்ல அடி வாங்குனதுக்கு லேடிஸ் அடிச்சா பொதுவா எல்லாரும் வந்துட்டு காரி துப்புவாங்க. ஆனா என்ன மட்டும் அடிச்சா எல்லாரும் கை தட்டினாங்க பாருங்க. சார்பட்டா பரம்பரை பார்க்கும்போது உங்க கேரக்டர் வந்து தனியா தெரியும். தனியானா அந்த கதைக்குள்ளக்கே இருக்கும். நீங்க எப்ப வருவீங்க நெக்ஸ்ட், உங்களோட வாய்ஸ் எப்ப கேட்கும்? நீங்க விஜய் சார்ட்ட வந்து பேசும்போது இதுல வந்து கொஞ்சம் மேக்கப் எல்லாம் இருக்கும் கவன்ல, அந்த சிஇஓ லுக் எல்லாம் கொண்டு வரதுக்கு ஸ்டைல் அந்த அதெல்லாம் இருக்கும். இதுல வந்து மேக்கப் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சித் சார் படம் மேக்கப் எல்லாம் ஜாஸ்தி இருக்காது, சிம்பிளா இருக்கும். நான் அந்த இதுல கேட்க நினைச்சதே அதுதான் மேடம். நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு ஆங்கிலோ இந்தியனா அந்த இடத்துல நீங்க நடிச்சிருப்பீங்க இல்லையா? அதுக்கு எவ்வளோ நீங்க எஃபெக்ட் போட்டுக்கிட்டீங்க? அது ஆக்சுவலி எப்படி சொல்றதுன்னா, அந்த படத்தை வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஜாயின் பண்ணல. ஆக்சுவலி அந்த கேரக்டரே வேற ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ நான் ஆக்சுவலி அந்த அவங்க யூஸ்வலாக பண்ணுவாங்களே நிறைய ப்ராக்டிசஸ் அண்ட் ரிஹர்சல்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுவாங்க அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வரதுக்கு. இப்போ பாக்ஸிங்க்கு ஒரு பாடி லாங்குவேஜ், அப்புறம் அந்த மாதிரி அதெல்லாம் நான் வந்து அட்டெண்டே பண்ண முடியல. பிகாஸ் நான் சடனாக வந்துட்டேன். பட் இந்த கேரக்டருக்கு வந்து அது தேவையில்லை. ஆக்சுவலி நான் ஆங்கிலோ இந்தியன், லைக் எனக்கு இங்கிலீஷ் ஆக்சென்ட் இல்லை ஆஃப் இங்கிலீஷ். கொஞ்சம் ஜான் விஜய் கூட சேர்ந்து அவரோட பேசி கொஞ்சம் அவர் கொஞ்சம் சொல்லி தந்து நம்ம பேசிட்டோம். பட் அவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டிக் செட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட பேர் வந்து கெவின். நம்ம இந்தியன் இங்கிலீஷ்ல சொல்லும் போது கெவின் சொல்லுவோம். அந்த வெள்ளைக்காரன் அந்த ஒரு இங்கிலீஷ்காரனை வந்துட்டு கெவின் சொல்லுவாங்க, கெவின் சொல்லுவாங்க, கெவின் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் டப்பிங்ல நம்ம பேசிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆக்ட் பண்ணும்போது கெவின் வருது வாயில. அது வந்து அவர் கரெக்ட் பண்ண சொன்னாரு. அந்த ஆக்டிங்லேயே வந்துட்டு நம்ம கெவின் தான் சொல்லணும்.
அந்த மாதிரி. ஸோ ஸ்மால் திங்ஸ் லைக் திஸ் யூனோ. நம்ம இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே இந்த துணை நடிகைகளுடைய இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நம்ம மனோரமாலேருந்து கோவைசாலேருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய முக்கியமான நடிகர்கள்லாம் நடித்து இன்றைக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்க தமிழ் சினிமாவில் துணை நடிகர்களுக்கான இடம்ங்கிறது எப்படி இருக்குது, அது நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? சினிமா வந்து இவால்வ் ஆகிட்டே வருது. ஓகே, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சினிமாவுக்கு வரல. ஒன்லி ஒரு குறிப்பிட்ட டேலண்டட் ஆக்டர்ஸ் ஹூ ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னால் 60s and 70s 80s பற்றி சொல்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா வந்துட்டு யார் வேணாலும் பண்ணலாம். எந்த ஃபேமிலியிலையும் மோஸ்ட்லி எந்த ஃபேமிலியிலையும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து ஒரு வாவ் அமேசிங் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஃபேமிலிஸ். ஸோ அந்த அந்த ஸ்டிக்மா இல்லாதனால எல்லாரும் டாக்டருக்கு படிச்சு கூட சினிமாவுக்கு வராங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட வராங்க, சிஏ பண்ணிட்டு வராங்க, பெரிய பெரிய ஐடி ஜாப்ஸ் எல்லாம் விட்டுட்டு வராங்க. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் இப்போ வந்து எல்லாரும் ஆசைப்படுறவங்கள எல்லாரும் வந்துட்டு இதில் வந்து இருக்காங்க. அண்ட் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ காம்படிஷன் இஸ் வெரி ஹை. இந்த காம்படிஷனில் ஷைன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டாக ஆக்டராக இருக்கணும்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய திறமை இருக்கணும். டு ஷைன் யூனோ. அந்த ஷைன் அதுதான் அந்த அந்த எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்கணும் டு ஷைன். அண்ட் அது வந்து எல்லாருக்கும் யூனோ அது ஒரு காட் கிஃப்ட்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ லக் அண்ட் ஆல் தட். ஓகே, டேலண்ட் எல்லாமே. சினிமா ஹஸ் சேஞ்ச் ஒன் மோர் வே. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயிசம், ஹீரோ சென்ட்ரிக், ஹீரோ ஆர் மெயின் கேரக்டர் சென்ட்ரிக்காக தான் அந்த கதையே மூவ் ஆகும். துணை நடிகர்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 சீன்ஸ்ல வந்துட்டு போவாங்க. ஆனால் இப்போ டேக் மூவி லைக் சர்பேட்டால ஆர்யா தான் ஹீரோ. ஆனால் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அவ்வளோ ஸ்பேஸ் கிடைச்சிது, பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிது. திஸ் இஸ் த நியூ சினிமா. இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம துணை நடிகர்கள் வந்து நல்லா ஷைன் ஆகலாம். அந்த சார்பேட்டா படத்தில் கீதா கைலாசம் மேடம் நடிச்சிருப்பாங்க. அவங்க பசுபதி சாரோட ஒய்ஃபாக வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு போக போக நிறைய படம் பண்ணிட்டு நல்ல விகடன் அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு இப்போது அமரனில் கூட மதர் கேரக்டராக பண்ணியிருந்தாங்க. லப்பர் பந்தில் மதர் கேரக்டராக வந்திருந்தாங்க. ஸோ ஓவராலாக நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்கள வச்சே ஒரு மெயின் கேரக்டராக வச்சு அவங்கள ஒரு படம் அங்கம்மாள்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி. அது நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாம் நல்லா பேசப்பட்டிருக்கு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, எங்கே அவங்க ஒரு ஸ்டார்டிங்காக ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு லீடு கண்டிப்பாக இந்த உலக தமிழ் சினிமா நேயர்கள் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் வைத்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆக்ட்ரஸ் பிரியதர்ஷினி. ப்ளீஸ் நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.